கருத்தில் கொண்டுதான் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது ஒரு இனத்திற்காக அல்ல, ஒரு சமூகத்திற்காக அல்ல, ஒரு மதத்திற்காக அல்ல, ஒரு நாட்டிற்காக அல்ல, ஒரு மாவட்டத்திற்காக அல்ல, ஒட்டுமொத்த இந்திய நாட்டிற்கும் 108 ஆம்பளத்தை கொண்டு வந்த இது போன்ற ஒரு தலைவர்கள் தமிழகத்தில் இருப்பதால் தான் ஆங்காங்கே மழை பெய்கிறது என்று நான் நினைக்கிறேன். எந்த ஒரு ஜாதி மத பாகுபாடு இன்றி அனைத்து மக்களுக்கும் புகையில்லா தமிழகம், புகையில்லா இந்தியா புற்றுநோய் உண்டாகும், மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. எங்கள் தலைவனுக்காவது தைரியம் இருக்கிறதா? பூரணம் மதிவிலக்கு சொல்ல சொல்லுங்கள். மதுவால் நாட்டை ஆட்சி ஆண்டு கொண்டிருப்பவர்களுக்கு கூட தைரியம் இல்லாத இந்த சொல் சொல்லுவதற்கு தைரியம் உண்டோ? 2 ஆண்டுகள் என்னிடம் நாட்டை கொடுத்து பாருங்கள். ஒருவேளை அதிலே குறைபாடு இருந்தால் தலைவர்களுக்கு இதை நான் சொல்கிறேன் என்றால் என் சமூகத்திற்காக, என் சமுதாயத்திற்காக பேச வந்த ஒரு அமைப்பும் தலைவன். இதை இங்கே இவ்வளவு ஆக்ரோஷமாகவும் ஆவேசமாகவும் பேச வேண்டிய காரணம் நிர்பந்தம். காரணம் இன்று தமிழகத்தின் நிலை வளர வேண்டிய இளைய சமுதாயம் புகைக்கும் மதுவுக்கும் கஞ்சாவுக்கும் அடிமைகளாக நாளை இதே சொந்த நாட்டில் அகதிகளாக மாறிவிட கூடாது என்பதற்கு எப்பேற்பட்ட தலைவர்கள் நாடாண்டால் நாளை நாடு உலக வல்லரசு நாடுகளிலே என் தாய் திருநாடு தமிழ்நாடு தனி இடம் பதிக்கும் என்பதை இக்கூட்டத்தின் வாயிலாக கூறிக்கொண்டு நேரத்தின் அருமையை கருத்தில் கொண்டு